ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே 4. ஸோ நேற்று நம்ம யூனிட் 3, அதாவது டே 3 என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருந்தால் அதை எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரி அதே சென்டென்ஸில் எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி டே 4 என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கேள்வி கேட்குறது. ஆர் யூ டூயிங், இந்த மாதிரி கேட்குறது. ஃபஸ்ட் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த அம்மா இவர்கிட்ட எப்படி கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த 2 டேபிளை கவனிப்போம். பாசிட்டிவ் நேற்று பார்த்தோம் இல்லையா, ஆம் எங்கே வரும், ஐ வர இடத்துல, ஹீ ஷீ இட் வர இடத்துல இஸ் வரும், வி யூ தே வர இடத்துல ஆர் வரும். ஐ ஆம் டூயிங், ஐ ஆம் ஒர்க்கிங், ஹி இஸ் கோயிங், ஷி இஸ் ஒர்க்கிங், இட் இஸ் டூயிங், வி ஆர் ஸ்டேயிங், யூ ஆர் கோயிங், தே ஆர் ஸ்டேயிங். இதை தான் நம்ம பார்த்தோம். அண்ட் அதுலேயே நெகட்டிவ் நடுவில் நாட் சேர்த்துட்டோம் அப்படின்னா நெகட்டிவாக வரும். அதையும் நம்ம நேற்று பார்த்தோம். அண்ட் கொஷின் கேட்குறது ரொம்ப சிம்பிள். இந்த ஆம் இஸ் ஆர் இருக்கு இல்லையா, அதை அந்த சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது கொஷினாக மாறிடும். ஆம் ஐ, இஸ் ஹீ, இஸ் ஷீ, இஸ் இட், ஆர் வி, ஆர் யூ, ஆர் தே, இஸ் ஹீ டூயிங், இஸ் ஷீ ஒர்க்கிங், வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளா, இஸ் இட் கோயிங், இஸ் இட் ஸ்டேயிங், ஆர் வி ஸ்டேயிங், ஆர் வி கோயிங், ஆர் யூ ஒர்க்கிங், ஆர் தே கோயிங். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களுக்கு முன்னாடி ஆம் இஸ் ஆர் வந்துருச்சுன்னா அது என்னவா மாறிடும், கேள்வியாக மாறிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் பார்ப்போமா. ஆர் யூ ஃபீலிங் ஓகே, ஆர் யூ ஃபீலிங், யூ வந்திருக்கு, அதனால் முன்னாடி ஆரில் தான் கொஷின் ஆரம்பிக்கணும். ஆர் யூ ஃபீலிங் ஓகே, எஸ் ஐ ஆம் ஃபைன் தேங்க்யூ. உனக்கு இப்போ ஃபீலிங், இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்தது, இஸ் இட் ரைனிங், மழை பெய்து கொண்டிருக்கிறதா, எஸ் டேக் அன் அம்பர்லா. மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இட் இஸ் ரைனிங்னு சொல்லுவோம். ஆனால் அதே கேள்வியை கேட்கும் போது இஸ் முன்னாடி வந்துடும், இஸ் இட் ரைனிங். அடுத்தது, வை ஆர் யூ வியரிங் அ கோட், ஆர் யூ வியரிங். இப்போது நீ கோட் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா யூ ஆர் வியரிங் அ கோட், கரெக்டாக? அந்த ஆர் முன்னாடி போயிட்டா அது கேள்வி ஆகிடும். அண்ட் ஒய்னா ஏன் கோட் போட்டுக்கிட்டு இருக்க, why are you wearing a coat, it is not cold, கோல்டாக இல்லையே ஏன் கோட் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறோம். வாட் இஸ் பவுல் டூயிங், இதை ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்காங்க. வாட்ஸ் பவுல் டூயிங், பவுல் என்ன பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பவுலுங்கிறது தான் சப்ஜெக்ட்டு, அதுக்கு முன்னாடி இஸ் வந்துருச்சு. வாட் இஸ் பவுல் டூயிங். அப்புறம் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவன், he is reading the newspaper. What are the children doing, the children plural, அதனால் plural வந்து நம்ம என்ன போடணும், ஆர் போடணும். வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங், அப்படி தான் நம்ம கேட்கணும். சில்ட்ரன் குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் அவர்கள், தே ஆர் வாட்சிங் டெலிவிஷன். லுக் தேர் இஸ் ஷாலி, வேர் இஸ் ஷி கோயிங், அவள் எங்கே போய்கிட்டு இருக்கா, அவள், அவளுங்கிறதுனால முன்னாடி என்ன வந்திருக்கு, இஸ் வந்துடும் இல்லையா. அவள், ஷீக்கு முன்னாடி இஸ் தான் போடணும். வேர் இஸ் ஷீ கோயிங், அவள் எங்கே போய்கிட்டு இருக்கா. ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார், நீ யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு நம்ம கேட்கணும். நீ யாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, யூக்கு முன்னாடி ஆர் போடணும். அதுவே நீ ஷூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கியா, ஷூங்கிறது ஒரு கேர்ளோட நேமு, ஷூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கியா, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஷூ, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஷூ. அடுத்தது இதோட ஆர்டரை பார்ப்போம், அந்த ஃபார்முலாவை. ஃபஸ்ட்டு இஸ் இல்லைனா ஆர் வந்துடும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வரும். இதுதான் இதோட ஃபார்முலா. பாருங்கள், ஃபஸ்ட்டு இஸ் வந்திருக்கா, எங்கெல்லாம் இஸ் வரும், ஹீ ஷீ இட் சிங்குலர், இவங்களுக்கெல்லாம் இஸ் வரும். அடுத்தது ப்ளூரல், அப்புறம் வி யூ தே, இவங்களுக்குலாம் என்ன வரும், ஆர் வரும். இது நம்ம ஏற்கனவே யூனிட் 1ல், யூனிட் 2ல், யூனிட் 3லலாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்நேரம் உங்களுக்கு
பயங்கரமாக பழக்கமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாருமே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாயை விட்டு நல்லா சொல்லி பாருங்கள், இங்கிலீஷ் சூப்பராக வந்துடும். இஸ் ஹீ ஒர்க்கிங் டுடே? அவன் இன்னைக்கு வேலை செஞ்சிட்ருக்கானா? இஸ் ஹீ ஒர்க்கிங் டுடே? இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? அப்போ இஸ் உள்ளார வந்துடும். ஹீ இஸ் ஒர்க்கிங் டுடே. இந்த இஸ் உள்ளார வந்துருச்சுன்னா அது பதில். ஹீ இஸ் ஒர்க்கிங் டுடே. அதே அந்த இஸ்ஸை முன்னாடி போட்டுட்டோன்னா அது என்னவாயிடும்? கேள்வியாக மாறிடும். இஸ் ஹீ ஒர்க்கிங் டுடே? அதுவே ஹீக்கு பதிலாக ஒரு பையன் பேராக இருக்கலாம். இஸ் பவுல் ஒர்க்கிங் டுடே? அப்படி தான் கேட்கணும். அந்த ஆமிஸ் ஆர் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் சப்ஜெக்ட் வந்துடணும். இப்படி கேட்கக்கூடாது. இஸ் ஒர்க்கிங் பவுல் டுடே அப்படி கேட்கக்கூடாது. இஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வந்துடணும்? பவுல் சப்ஜெக்ட். நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க முன்னாடி வந்துடணும். அடுத்தது இந்த கொஸ்டின் வேர்ட் நம்ம முன்னாடி ஆட் பண்ணலாம். அந்த ஆமிஸ் ஆர் ஆட் பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் தே கோயிங்? அவங்க போயிட்டுருக்காங்களா? அதுவே அவங்க எங்கே போயிட்டுருக்காங்க? வேர் ஆர் தே கோயிங்? அவர்கள் எங்கே போயிட்டுருக்காங்க? அடுத்தது வேர் ஆர் தோஸ் பீப்புள் கோயிங்? அந்த மக்கள் எங்கே போயிட்டுருக்காங்க? வேர் ஆர் தே? இதை நம்ம இப்படி கேட்கக்கூடாது. வேர் ஆர் கோயிங் தோஸ் பீப்புள்னு கேட்கக்கூடாது. ஏன்னா தோஸ் பீப்புள் தான் சப்ஜெக்ட். நம்ம தோஸ் பீப்புளை பற்றி தான் பேசுகிறோம். அது இங்கே வந்துடும். வேர் ஆர் தோஸ் பீப்புள் கோயிங் அப்படி தான் கேட்கணும். இந்த மாதிரி கேட்கக்கூடாது. இது தப்பு. ஓகேவா? அடுத்தது ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம். அண்ட் யூனிட் 2ல் நம்ம பார்த்தோம் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். எஸ் ஐ ஆம், நோ ஐ ஆம் நாட். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். எஸ் ஹி இஸ், நோ ஹி இஸ் நாட். எஸ் ஷி இஸ், நோ ஷி இஸ் நாட். எஸ் இட் இஸ், no it is not. Yes we are, no we are not. Yes you are, no you are not. Yes they are, no they are not. And short formula இப்படியும் சொல்லிக்கலாம். No he isn't, no she isn't, no it isn't, no we aren't, no you aren't, no they aren't. இப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது இந்த கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆர் யூ கோயிங் நவ் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு எஸ் ஐ ஆம் கோயிங் நவ் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆர் யூ கோயிங் நவ் அப்படின்னு அப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன்னா நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொன்னால் எஸ் ஐ ஆம் அப்படின்னு சொன்னாலே போதும். எஸ் ஐ ஆம். இஸ் பவுல் ஒர்க்கிங் டுடே? பவுல் இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா? ஸோ பவுலுங்கிறது ஹீ இல்லையா? ஒரு பையன், அதனால் ஹீ. உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஐயின்னு பதில் சொல்லலாம். ஆனால் உங்கள்கிட்ட பவுலை பற்றி கேட்கும்போது ஹீ, அவன் இல்லையா? இஸ் பவுல் ஒர்க்கிங் டுடே? எஸ் ஹீ இஸ், எஸ் ஹீ இஸ் ஒர்க்கிங் டுடே அப்படின்னு நம்ம லென்த்தாக சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. இஸ் இட் ட்ரைனிங்? நோ, இட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா கொஷின், அதனால் ஆன்சர்லையும் இட்டு யூஸ் பண்ணணும். நோ இட் இஸ்ன்ட், இல்லைனா நோ இட் இஸ் நாட், இல்லைனா எஸ் இட் இஸ். சரிங்களா? லென்த்தாக சொல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேயிங் அட் ஹோட்டல்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்களா? யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ப்ளூரல், அதனால் தே. நோ தே ஆர்ன்ட். இல்லை ஆமாம் அப்படின்னா எஸ் தே ஆர். தே ஆர் ஸ்டேயிங் வித் மீ. அவங்க என் கூட ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சில இடத்துல உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா யூனிட் 3 ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும். அண்ட் யூனிட் 26 மறுபடியும் இது சம்மந்தமாக சூப்பராக இன்னும் டீப்பாக படிக்க போகிறோம். யூனிட் 43 யூனிட் 46 இனி வரும் காலங்களில் நம்ம இன்னும் சூப்பராக டீப்பாக பார்க்க போகிறோம். அப்போ தொடர்ந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாமா? இப்போ எக்ஸசைஸில் உங்களுக்கு நிறையா படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து அதை நம்ம அழகாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள், அவங்களே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. யூ வாட்ச் இட். நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி கேட்கணும்? ஆர் யூ வாட்சிங் இட்? ஸோ ஐஎன்ஜி வந்துடணும் இல்லையா? அண்ட் யூ வருது, அப்போ கொஷினில் ஆர் வரணும். ஆர் யூ வாட்சிங் இட்? நீ அதை பார்த்துட்டு இருக்கியா? நோ யூ கேன் டர்ன் இட் ஆஃப். ஆர் யூ வாட்சிங் இட்? நோ யூ கேன் டர்ன் இட் ஆஃப். அடுத்தது யூ கோ நவ். நீ போயிட்டுருக்கியான்னு கேட்குறாங்க. நீ இப்போ கிளம்புறியா போறியா அப்படி கேட்குறாங்க. எப்படி கேட்கணும்? யூ. அப்போ முன்னாடி என்ன வரும்? ஆர். ஆர் யூ
go, going. Are you going now? Yes. See you tomorrow அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்தது வெளியில் மழை பெய்யுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும். இட் ரெயின். அவங்க ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்க? நோ, நாட் அட் த மொமெண்ட். அட் த மொமெண்ட்னா இப்போ இல்லைன்னு அனுப்புகிறாங்க. நோ, நாட் அட் த மொமெண்ட். இப்போது மழை பெய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கேள்வி என்னவா இருக்கணும்? இஸ் இட் raining? Is it raining? அடுத்தது படம் பார்த்துட்ருக்காங்க. படம் பார்க்கும்போது கேள்வி கேட்குறாங்க. ஃபில்மை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்கணும்? நீ ஃபில்மை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கியா? ஆர் யூ என்ஜாயிங் த ஃபில்ம்? நீ இந்த படத்தை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கியா? ஆர் யூ என்ஜாயிங் த ஃபில்ம்? எஸ், இட்ஸ் வெரி ஃபனி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவன் அந்த கிளாக்கை பார்த்து கேள்வி கேட்குறான். தட் கிளாக் ஒர்க்? அந்த கிளாக் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கணும். எப்படி கேட்குறது? தட் கிளாக். தட் கிளாக்குங்கிறது சிங்குலர் இல்லையா? அப்போ சிங்குலருக்கு என்ன வரணும்? இஸ் தட் கிளாக் ஒர்க்கிங்? இஸ் தட் கிளாக் ஒர்க்கிங்? நோ, இட்ஸ் broken. அது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவங்கிட்ட கேள்வி கேட்கணும். நீ லெட்டர் எழுதிட்டுருக்கியா அப்படின்னு. நீ யூனா முன்னாடி என்ன வரும்? ஆர் யூ ரைட்டிங் அ லெட்டர்? எஸ், டு மை சிஸ்டர். ஆமாம், நான் என்னோட தங்கைக்கு லெட்டர் எழுதுகிறேன். அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? சூப்பர். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் கவனிங்க. இங்கேயும் மறுபடியும் லுக் அட் த பிக்சர் தான். பிக்சரை நல்லா கவனிங்க. மேலே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்ம பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம லைஃப்லையும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய இடத்துல வரும். இந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இந்த மாதிரி தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிக்சர் கொடுத்து உங்களுக்கு இதை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இதை நீங்கள் கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வாயில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எப்படி பேசுகிறதுங்கிறத பேசி பார்க்கணும். வீடியோ முடிஞ்சோடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். cry, eat, go, laugh, look at, read இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க. வாட் ஆர் யூ ரீடிங்? நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ ரீடிங்? அடுத்தது எக்ஸிட் போர்டு போட்டிருக்கு. அவள் வெளியில் போகிறா. ஸோ இவன்கிட்ட கேட்குறான், அவள் எங்கே போகிறா? எங்கன்னா வேர். அவள் ஷீ. அப்போ ஷீக்கு முன்னாடி நம்ம எப்படி கேள்வி கேட்கணும்? வேர் இஸ் ஷீ கோயிங்? வேர் இஸ் ஷீ கோயிங்? அவன் எங்கே போகிறா அப்படின்ட்டு. இதே அவன் எங்கே போகிறான்னா வேர் இஸ் ஹீ கோயிங்? கரெக்டாக? அடுத்தது இவன் என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கு கேட்குறான், என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஸோ அப்போ ஈட் இல்லையா? கோ ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டோம். வாட், நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கன்னு கேட்குறோம் இல்லையா? ஆப்போசிட்டில் இருக்கவங்கள நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க அப்படி கேட்போம். அப்போ யூ தான். அப்போ யூக்கு முன்னாடி ஆர். வாட் ஆர் யூ ஈட்டிங்? வாட் ஆர் யூ ஈட்டிங்? அதுக்கு அவன் என்ன சாப்பிட்றான் அப்படிங்கிற பதிலை சொல்லுவான். அடுத்தது இவன் அழுதுகிட்டு இருக்கான். அவனை பார்த்து கேட்குறாங்க, ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஒய் ஆர் யூ க்ரையிங்? இது டக்குன்னு நம்ம ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம இந்த சென்டென்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒய் ஆர் யூ க்ரையிங்? ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம டக்குன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம நிறையா சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக சொல்லலாம். அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இவன் கேட்குறான், அவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ எப்படி கேட்குறது? வாட், அவர்கள். அவர்கள் அப்படின்னா தே. அப்போ தே தான் யூஸ் பண்ணணும். வாட் ஆர் தே லுக்கிங் அட்? கரெக்டா? அடுத்தது இங்கே ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கணும். இங்கே நீ ஏன் சிரிச்சுட்டு இருக்கானா ஒய், ஐ மீன் நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னா ஒய் ஆர் யூ க்ரையிங்? இங்கே அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். யூன்னு கேட்கக்கூடாது கேள்வி. அவன் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் அப்படின்னா ஹீ இல்லையா? அப்போ ஹீக்கு முன்னாடி என்ன வரணும்? இஸ்.
why is he laughing? அவன் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், write questions from these words. Use is or are and put the words in order. ஸோ இவங்க ரீஅரேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இஸ் இல்லைனா ஆரில் தான் கேள்வி ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடி வாட், வை, வேர் அந்த மாதிரியான கேள்வியை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்துடணும். அதுக்கப்புறம் இஸ் இல்லைனா ஆர் வரணும். அதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களோட பேர் வரணும். அதுக்கப்புறம் தான் மற்றது வரணும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன். ஒர்க்கிங் பவுல் டுடே. இஸ், பவுலுங்கிறது தான் சப்ஜெக்ட். இப்போ பவுல்னா சிங்குலர், அதனால் நம்ம என்ன போடணும்? இஸ் பவுல் ஒர்க்கிங் டுடே. அடுத்தது வாட் டூயிங் த சில்ட்ரன். யாரை பற்றி பேசுகிறாங்க? சில்ட்ரனை பற்றி பேசுகிறாங்க. சில்ட்ரன்னா ப்ளூரல். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அப்போ வாட், அதுக்கப்புறம் என்ன வந்துடணும்? சில்ட்ரனுங்கிறது ஆர் த சில்ட்ரன் டூயிங். வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங்? கரெக்டா? இப்போ அடுத்தது பாருங்க. யூ லிசனிங் டு மீ. நீ என்ன கவனிச்சிட்டு இருக்கியா? அப்போ யூவை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ யூக்கு முன்னாடி என்ன வரணும்? ஆர் யூ லிசனிங் டு மீ? ஆர் யூ லிசனிங் டு மீ? இப்படி தான் நம்ம கேள்வி கேட்கணும். நீ என்ன கவனிச்சிட்டு இருக்கியா? ஆர் யூ லிசனிங் டு மீ? நான் இப்போ உங்களை பார்த்து கேட்கலாம், ஆர் யூ லிசனிங் டு மீ? அடுத்தது, வேர் கோயிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிட்டுருக்காங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல். அப்போ வேர் ஃபஸ்ட் வந்துடணுமா? வேர் எப்போதும் கொஸ்டின் வேர்டு ஃபஸ்ட் வந்துடணும். அப்படி கொஸ்டின் வேர்டு இல்லைனா இந்த இஸ் இல்லைனா ஆர் ஃபஸ்ட் வந்துடணும். நம்ம கேள்வி கேட்கும் போது வேர் இஸ் போடணுமா ஆர் போடணுமா? யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல். அப்போ இஸ் போடக்கூடாது. என்ன போடணும்? ஆர். வேர் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கோயிங். கரெக்டா? அடுத்தது, யுவர் பேரண்ட்ஸ் டெலிவிஷன் வாட்சிங். பேரண்ட்ஸ் ப்ளூரல். அப்போ கண்டிப்பாக என்ன தான் போடணும்? ஆர். இங்கே எந்த கொஸ்டின் வேர்டும் இல்லை, அதனால் இந்த வேர், வாட் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களோட பேரண்ட்ஸ் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். ஆர் யுவர் பேரண்ட்ஸ். ஆர் யுவர் பேரண்ட்ஸ் என்ன வந்துடணும்? வாட்சிங். அடுத்தது ஐஎன்ஜி வந்துடணும். ஆர் யுவர் பேரண்ட்ஸ் வாட்சிங் டெலிவிஷன். கரெக்டா? அடுத்தது, வாட் குக்கிங் ஆன்ங்கிறது ஒரு கேர்ள். ஆன் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கா? அப்போ கொஷின் வேர்டு இருக்குது. கொஷின் வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரணும். இப்படி தான் நம்ம கொஷின் கேட்கணும். வாட், ஆன்ங்கிறது ஒரு கேர்ள் சிங்குலர். அப்போ நம்ம என்ன போடணும்? இஸ். வாட் இஸ் ஆன் குக்கிங். ஆன் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கா? அடுத்து இது பாருங்கள். வை யூ லுக்கிங் அட் மீ. இது கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடுவீங்களே. எஸ், கரெக்ட். வை ஆர் யூ லுக்கிங் அட் மீ. நீ ஏன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? ஒய் ஆர் யூ லுக்கிங் அட் மீ? இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். அடுத்தது, கம்மிங் த பஸ். அந்த பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கா? பஸ்ஸுங்கிறது சிங்குலர். அப்போ முன்னாடி இஸ் த பஸ் கம்மிங். இஸ் த பஸ் கம்மிங். புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள். யார்ட்டையாவது கேள்வி கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ கேள்வி கேட்க கேட்க பேச பேச தான் இங்கிலீஷ் வரும். அடுத்தது, ஷார்ட் ஆன்சர்ஸ். இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணணும். ஏற்கனவே நம்ம யூனிட்டில் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி லெசன் படிக்கும் போது ஷார்ட் ஆன்சர்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்தோம். அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஆர் யூ வாட்சிங் டிவி. நீ டிவி பார்த்துட்ருக்கியா? இல்லை அப்படின்னா நோ ஐ ஆம் நாட். இல்லை நான் டிவி பார்த்துட்ருக்கேன்னா எஸ் ஐ ஆம். எஸ் ஐ ஆம். ஆர் யூ வியரிங் எ வாட்ச். நீ வாட்ச் கட்டிகிட்டு இருக்கியா? நோ ஐ ஆம் நாட். நான் வாட்ச் கட்டலை அப்படின்னா நோ ஐ ஆம் நாட். இல்லை வாட்ச் கட்டியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லணும்? எஸ் ஐ ஆம். எஸ் ஐ ஆம் வியரிங் எ வாட்ச் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆர் யூ ஈட்டிங் சம்திங். ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி. ஆர் யூ ஈட்டிங் சம்திங். நீ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருக்கியா?
இல்லை அப்படின்னா நோ, ஐ ஆம் நாட். இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா எஸ், ஐ ஆம். கரெக்டாக? இப்போ இதெல்லாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அதனால் நீங்கள் ஐயில் நான் பண்ணல, நான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இஸ் இட் ட்ரைனிங், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, இட் இஸ் நாட். நோ இட் இஸ் நாட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா எஸ் இட் இஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர் யூ சிட்டிங் ஆன் த ஃப்ளோர், நீ ஃப்ளோர் மேலே உட்காந்துட்டு இருக்கியா? எஸ் ஐ ஆம். ஆர் யூ ஃபீலிங் வெல், ஓகேவா? ஆர் யூ ஃபீலிங் வெல், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஃபீலிங் வெல் அப்படின்னு கேட்கலாம். எஸ் ஐ ஆம், எஸ் ஐ ஆம். ஸோ இன்றைக்கி நம்ம டே 4 யூனிட் 4 ஐஎன்ஜியை வச்சு இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு எப்படி கேள்வி கேட்குறது, கொஷின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்குறது, இல்லை அப்படின்னா எஸ்ஆர் நோ டைப்பில் எப்படி கேள்வி கேட்குறது, அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறது தான், நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் ரொம்ப அழகாக வந்துடும். நாளைக்கு டே 5. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.